கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி. குத்தாலத்துல குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காப்ல. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சாங்களா, இல்ல குளிச்சு முடிச்சுட்டு அறையில் சென்று தலையை தோட்டிக்கிட்டு இருக்கும்போது அவரை பிடிச்சாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆனா குத்தாலத்துல இருந்திருக்காப்ல. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிய சாட்டை துரைமுருகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துரைமுருகன் அவர்களை வந்து இப்ப தமிழக காவல்துறை கைது செஞ்சிருக்கிறாங்க. எங்க கைது செஞ்சாங்க, எதுக்காக கைது செஞ்சாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, இதுல இரு தரப்புகள் அடிப்படையில என்னென்ன வாதங்கள் வைக்கப்படுது இப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றாக பார்ப்போம். கலர் கண்ணாடி வாய்ஸ் எங்களுடைய இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1,00,000க்கும் மேல சப்ஸ்கிரைபர்களை ஃபேஸ்புக், யூடியூப்ல கொண்ட எங்களுடைய முதல் சேனல் கலர் கண்ணாடி கிரிக்கெட். அதுக்கு அடுத்தபடியாக கலர் கண்ணாடி வாய்ஸ் அப்படின்ற இந்த சேனல்ல அரசியல் மற்றும் பொது நிகழ்வுகள் குறித்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த ஒரு பணியில இறங்கியிருக்கிறோம். இதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இப்போ வந்து நம்மளுடைய சாட்டை துரைமுருகன் ஆதரவு தேடி, அதாவது அவங்களுடைய விழுப்புரம் இடைத்தேர்தலுக்கு போட்டி போடக்கூடிய அவங்களுடைய கட்சி வேட்பாளராகிய அபிநயா, டாக்டர் அபிநயா அவர்களுக்கு வந்து ஆதரவு தேடி அவர் பேசிய பேச்சு என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஐ மீன் பேச்சு இல்ல, பாடல். கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி. அண்ணன் வயசு பாத்துக்க, சண்டாளன் கருணாநிதி. அப்ப வரல, அண்ணன் வயசு வராது, அது ஹை பிச்சுப்பா. அது சதிகாரன் கருணாநிதி. வழக்கு போடுறதா இருந்தா பிக் பிரதர் போடு, பிக் பாஸ் மேல போடு, என் மேல போட்டுறாத. ஏன்னா the song credit goes to மிஸ்டர் செந்தமிழன் சீமான், அவர் பிக் பிரதர். இவங்களுடைய தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக இது என்ன, நாங்க இப்ப என்ன பண்ணிட்டோம், எங்களுடைய தவறு என்ன, என்ன நீங்க யாரையும் பத்தி தவறாக பேசுறதே கிடையாதா, தரைக்குறைவாக பேசுறது கிடையாதா, அவன் இவன் என்று பேசுறது கிடையாதா, என்ன பண்றீங்க நீங்க, நீங்களோ இல்ல வந்து மற்றவர்களோ பண்ணாததா என்ன புதுசா நாங்க பண்ணிட்டோம், எங்க கட்சியில பண்ணிட்டாங்க, எங்களுடைய சாட்டை துரைமுருகன் பேசிட்டாரு, இதுல என்ன தவறு இருக்குதுன்னு நீங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு எல்லா தரப்புல இருந்து கேட்கப்படுது. இது வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஆகிய சீமான் அவர்களின் தரப்புல இருந்து எப்படி இது எடுத்து வைக்கப்படுது அப்படின்னா, என் மேல உங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது, அதனால நீங்க வந்து என்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய என்னைய சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் இந்த மாதிரி பயமுறுத்துறீங்க, நான் பயந்துருவேன்னு நீங்க நினைக்கிறீங்க, இது வந்து ஒரு ஒடுக்குமுறை, இது வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரிலாம் செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எங்களுடைய முன்னாள் முதல்வர், எங்களுடைய தலைவர் கலைஞர் எவ்வளவு பெரிய ஆள், அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை, அவர் 6 முறை வந்து தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு மாபெரும் கலைஞர், அவர் ஒரு முதல்வர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய மனிதர், அவரை நீங்க எப்படி பேசலாம்னு இவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. இப்ப இதுல பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடியதாக ஒரு வார்த்தை தான் சொல்லப்படுது அவர் பாடிய அந்த பாடல்ல. அதாவது அவரோட பாடிய அந்த பாடல நீங்க இன்னொரு முறை கேட்கணும். சண்டாளன் கருணாநிதி. இப்போ இந்த வரியில இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை சண்டாளன் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படிங்கிறதாக சொல்லப்படுது. ஆனா போலீஸ் தரப்புல இது அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்ப அந்த வார்த்தைக்கு பொருள் வந்து ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேரால பகிர்ந்துபட்டு வருது. ஆனா இல்ல, இதுக்கு 3 பொருள்கள் இருக்கு. அதாவது ஒரு பொருள் என்ன அப்படின்னா, மோசமானவன், கெட்டவன், கொடியவன் அப்படின்னு நம்ம ஒருத்தனை சொல்றோம் தெரியுமா, அட படுபாவி, அட பாவி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு வார்த்தையாகத்தான் இது வந்து பார்க்கப்படுது. திரைப்படங்களையும் வந்து வடிவேலினால பயன்படுத்துறது இந்த ஒரு அர்த்தத்துல தான் அவங்க நினைச்சு பயன்படுத்துறாங்க. ஆனா இதற்கு இன்னொரு பொருளும் இருக்குது. 2வது பொருள் என்ன அப்படின்னா, பிணங்களை அப்புறப்படுத்துபவரை வந்துட்டு சண்டாளா அப்படின்னு சொல்லி ஒரு பெயராக வந்து கூடப்படுது. ஸோ அதை வந்து சமஸ்கிருத வார்த்தையாக தான் பார்க்குறாங்க. அதனால வந்து அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி, இது வந்து ஒரு பாரம்பரியமாகவே வந்து தீண்டத்தகாதவராக பார்க்கப்படக்கூடிய ஒரு சாதியாக இருக்குது. அதை தான் வந்துட்டு சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது ஒரு வேற ஒரு ஜாதியை வந்துட்டு சேர்ந்தவரை நம்ம இந்த இன்னொரு ஒரு ஜாதியோடைய பெயரை சொல்லி நம்ம கூப்பிடுறது, அவர் தன்னை வந்து என்னைய வந்து கீழே இது பண்ணி சொல்றாருப்பா அவரு அப்படின்னு தவறாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சில பேர் வந்து தவிர்த்துக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஒரு பிரச்சனையின் அடிப்படையில தான் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி சில பேர் வந்து பயப்படுறாங்க. ஸோ இது 2வது. 3வதாக வந்துட்டு வழக்கு மொழி ஆடுதல்ல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சேர்ந்தவரும் ஒரு பறை சமூகத்தை சேர்ந்தவரும், அதாவது வந்து அந்த பார்ப்பனியத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும்
ஒரு பறை சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆணும் திருமணம் செய்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையை தான் அந்த குழந்தைய வந்து இப்படி சொல்லி அழைக்கிறாங்க இந்த வார்த்தையை சொல்லி அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பல பொருள்கள் இருப்பது தான் இந்த ஒரு சொல்லுக்கு இப்போ பிரச்சனையை வந்து குடுக்குது. இப்போ இந்த பாடலை முதல்ல பாடியவர் யாரு? நாகூர் ஹனீஃபா. நாகூர் ஹனீஃபா தான் இந்த பாடல முழுமையா பாடியிருக்காரு. இது வந்து ஒரு 5 நிமிட பாடல் கிட்டத்தட்ட. அந்த பாடல தான் வந்துட்டு இவர் இங்க பாடியிருக்கிறாரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். ஸோ அதனால எவரோ ஒருவர் எழுதி பாடிய பாடல, இந்த பாடல இப்ப இவரு பாடியிருக்காரு. இதுல என்ன தவறு இருக்குது? இவர எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்ப முதல்ல பாடல் எழுதியவர் இதெல்லாம் பண்ணீங்களா நீங்க? இந்த பாடல பாடியவர் இதெல்லாம் உங்களால பண்ண முடிஞ்சுதா? இவர்கிட்ட எதுக்கு வரீங்க? அப்படின்னு வந்துட்டு நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேட்கிறார். தம்பி திரைப்படத்துல வந்து வடிவேலு அவர்கள வச்சு ஒரு வசனம் பேசியிருக்காரு. அதுல ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். இதே வார்த்தைய. இந்த வார்த்தையை உபயோகிச்சதுக்காக அந்த டைம்ல வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. அப்ப மன்னிப்புலாம் கேட்டிருக்காரு சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதற்கு வந்து இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பல பேர் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி இவரே ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் ஒரு கட்டுரை ஒரு கதை எழுதும்போது, ஒரு சிறுகதை எழுதும் பொழுது, அதுல வந்து அப்ப வெளியிட்ட ஒரு நாளிதழ்ல வந்தக்கூடிய அவங்களுடைய இதழ் இருக்கும் இல்லையா? அந்த வார இதழ் மாரி ஏதோ ஒண்ணு. அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்ல. அதுல வந்து அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த வார்த்தையை எழுதியிருக்காரு. அதுல அந்த கதையில. ஒருத்தரை குறிப்பிடுவதற்காக, அதுல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் குறிப்பிடுவதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அத நம்ம முழுதா படிச்சு பார்த்தா தான் தெரியும். அதுல அவர் என்ன நோக்கத்துல அந்த வார்த்தையை எழுதினாருன்னு. இன்னொன்னு அந்த வந்து மாறுது. ல மாறுது. அந்த இரு வார்த்தைகள்ல நான் சொன்ன 3 அர்த்தங்கள்ல ஒரு முறை தான் வந்து இந்த ஜாதியை குறிப்பிடும்போது தான் சண்டாலா அப்படின்னு வருது. இன்னொரு முறை பயன்படுத்தும் போது வந்து அப்படின்னு வருது. ஆனா இதனால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையால் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் தமிழக காவல்துறையினால் சொல்லப்படல. திருச்சியில சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அதன் அடிப்படையில காவல்துறை அவரை தேடி சென்றபோது அவரு குற்றாலத்துல இருந்திருக்கிறாரு. குற்றாலத்துல குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காப்ல. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது புடிச்சாங்களா? இல்ல குளிச்சு முடிச்சுட்டு அறையில் சென்று தலைய துவட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர புடிச்சாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆனா குற்றாலத்துல இருந்திருக்காப்ல. இந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சு போச்சு. விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுல கொஞ்சம் லைட்டா ஒரு களைப்பா இருக்குது. நமக்கு போயிட்டு ஒரு குத்தாலத்துல ஒரு நாள் ரெஸ்ட்ட போட்டு வருவோம். தலைவன் போயிருக்கிறாப்ல. அங்க வச்சு ஸ்மாக்கப் போட்டாங்க போலீஸ்காரங்க. ஸோ இதன் பின்னால இருக்கக்கூடிய காரணத்த நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு வரி தான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது உண்மையா? காவல்துறை எந்த அடிப்படையில புடிச்சாங்க? இது ஒரு காரணமா பயன்படுத்திட்டாங்க. ஆனா உண்மையா வந்துட்டு புடிக்கணும்னு நெனச்சோம் புடிச்சுட்டோம் அப்படின்றாங்களா? இது என்ன ஏது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா இந்த காவல்துறையை ஏவி திமுக ஆட்சியும் அரசும் தான் இத பண்ணியிருக்குன்னு நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க. ஸோ அதனால இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் மத்தியில, இதை நம்ம வந்து ஒரு சாதாரண பிரச்சனையா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே முடிச்சிடவும் முடியாது. இதன் அடிப்படையில ஒருத்தருக்கு நம்ம தண்டனையும் குடுக்க முடியாது. இதுதான் வந்து இந்த பிரச்சனையில நம்ம சரியான ஒரு அணுகுமுறையில பார்க்கணும்னா இப்படிதான் பார்க்கணும். குறிப்பிட்டு நம்ம ஒரு நிமிஷம் குறுஞ்செய்தியா வரக்கூடிய ஒரு யூடியூப் வீடியோல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், அவர் இது பண்ணப்பட்டார். இல்லன்னா வந்து சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்றதற்கு பதிலாக, குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசும் பொழுது, அதை சம்பந்தப்பட்ட நம்மனால் முடிந்தவரை அத பத்தின ஒரு ரிசர்ச்சை செய்து, அதன் மூலியமா நம்ம வந்து மக்களுக்கு வீடியோ எடுத்து செல்லணுங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து காத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் இந்த சம்பவத்த பத்தி என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பதிவோட, இன்னொரு முக்கியமான வீடியோல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்